Hello everyone, welcome to Mom's Wish Tamil YouTube channel. என் பேர் லாவண்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போற ரெசிபி ஒரு சாஃப்டான அடை தான். இந்த அடையை பத்தி சொல்லணும்னா இதுல எக்கச்சக்கமான புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கிட்ஸுக்கு ரொம்பவே பெஸ்டான பிரேக்ஃபாஸ்ட். நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். எப்படி அடை வந்து ஹார்ட் ஆயிடுமே, அது எப்படி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுன்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அடை நீங்க சுட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த அடை சேம் சாஃப்ட்னஸோட மெயின்டைன் ஆகுறது எப்படின்றது தான் இன்னைக்கு நான் ஒரு டிப்ஸ்லயும் சொல்ல போறேன். பிளஸ் நான் சொல்ல போற சில விஷயங்கள் உங்க அடையில ஆட் பண்றதுனால உங்க அடை ரொம்பவே டேஸ்டியாவும் எக்ஸ்ட்ராவா ஒரு அடை சாப்பிடுற மாதிரியும் தான் இருக்கும் உங்க வீட்டுல எல்லாருமே. சோ இப்போ வாங்க வித்வுட் ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் மாம்ஸ் விஷ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. முதல்ல நம்ம அடைக்கு தேவையான அரிசி பருப்புகளை ஊற வைக்கிறதுக்காக பார்ப்போம். நான் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த பாத்திரம் எடுத்து நீங்க அதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1:1 ரேஷியோல தான் நான் ஆட் பண்ண போறேன். அரிசி ஒரு டம்ளர்னா அதே அளவு பருப்பு ஆட் பண்ண போறேன். இப்போ அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் வந்து நான் துவரம் பருப்பு ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து 1/4 டம்ளருக்கு கூட நான் கொஞ்சம் கடலை பருப்பு ஆட் பண்றேன். இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போற பொருள் ரொம்பவே முக்கியமான பொருள். அது வந்து கருப்புளுந்து. கருப்புளுந்து வந்து ரொம்ப அதுல வந்து சத்துக்கள் அதிகமா இருக்காது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த அடைக்கு இது என்ன பண்ண போகுதுன்னா டேஸ்ட்டை வந்து ரொம்பவே அதிகப்படுத்தி காட்டும். அடையோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும் நீங்க கருப்புளுந்து ஆட் பண்ணா. அது மட்டும் இல்லாம அடையோட சாஃப்ட்னஸையும் மெயின்டைன் பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட். இதுக்கு அடுத்த பொருள் ஒரு முக்கியமான பொருள், அது வந்து பாசிப்பயிரை ஆட் பண்றேன். இந்த பாசிப்பயிரும் உங்க அடையோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆக்கும். பிளஸ் அடையோட ஸ்மூத்னஸ் அந்த சாஃப்ட்னஸையும் இதுவும் நல்லா தக்க வைக்கும். இப்போ நம்ம 1:1 ரேஷியோல வந்து இந்த பருப்பையும் அரிசியும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கருப்புளுந்தும் பாசிப்பயிரும் நீங்க ஆட் பண்றதுனால உங்க அடையோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். சாஃப்ட்னஸும் நல்லாவே மெயின்டைன் ஆகும். 3 முறை நல்லா கழுவிட்டு ஒரு நல்ல தண்ணியில ஊற வைங்க. இது குறைஞ்சது ஒரு 3-4 மணி நேரம் தண்ணியில ஊறணும். இது கூட நான் இப்போ ஒரு 7-8 சிவப்பு மிளகாயை வந்து ஆட் பண்றேன். நான் இது மாதிரி தண்ணியில அதையும் சேர்த்து ஊற வைக்கிறதுனால நம்ம மிக்சிலயோ இல்ல கிரைண்டர்லயோ அரைக்கும் போது பிளேட்ல வந்து அது சிக்கிக்காது, நல்லாவே அது மசியும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்றேன். இப்போ ஒரு 3 மணி நேரம் நான் ஊற வச்சோடனே அது மிக்சர் ஜாருக்கு மாத்திடுறேன். பாருங்க இப்ப நல்லா ஊறிடுச்சு. நீங்க கருப்புளுந்து ரொம்ப நேரம் ஊறி இருக்காதே அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். அது ஒரு கிரன்ச்சினஸும் கொடுக்கும். 3-4 மணி நேரம் ஊறினா போதும். கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பையும் இப்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்க இந்து உப்பு யூஸ் பண்றேன். உங்ககிட்ட கல் உப்பு இருந்தா அதையும் யூஸ் பண்ணுங்க. கடையில விற்கிற சால்ட்டுக்கு பதில் நீங்க வந்து சால்ட் யூஸ் பண்ணி தான் பழக்கம்னா கல் உப்பு பாக்கெட்டையே வாங்கி கூட நீங்க பொடி பண்ணி சால்ட் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். பொடி பண்ண சால்ட். நம்ம இப்ப அரைச்சு வச்ச அடமாவுல வந்து கொஞ்சமா கருவேப்பிலை, 1 இன்ச் அளவு இஞ்சி துண்டு நெருக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 6-7 பூண்டு பல்ல வந்து இடிச்சு வச்சிருக்கேன். நீங்க பூண்டை வேணும்னா மிக்சிலேயே போட்டு மாவு அரைக்கும் போதும் அரைச்சிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்க தோலோட லைட்டா இடிச்சு போட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும்ன்றதுனால நான் இப்படி ஆட் பண்றேன். இப்போ அடை மாவுல நம்ம இந்த சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து நான் வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்றேன். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ண போறோம். அப்பதான் ஒரு அடைக்கு வந்து அந்த கலர் வரும், அதனால ஆட் பண்றோம். அது இல்லாம மஞ்சத்தூள் உடம்புக்கும் நல்லது. அவ்வளவுதாங்க. இப்போ இது நார்மல் பிளெயின் அடை ரெடி. இந்த அடையை வந்து நான் புதுசா பாக்குறவங்களுக்காக ஒன்று சொல்லணும். இந்த அடை மாவு வந்து நீங்க புளிக்க வைக்கணும்லாம் இல்லை. இட்லி தோசை மாவு மாதிரி நீங்க புளிக்க வச்சு ஊத்தணுன்றதும் கிடையாது. இப்போ இந்த அடை மாவை நீங்க டைரக்டாவே அப்படியே அடையா தோசைக்கல்ல ஊத்தி சாப்பிடலாம். ஸோ நம்ம இது வந்து இதுதான் நார்மல் பிளெயின் அடை. பட் நம்ம இந்த அடையில இன்னும் எக்ஸ்ட்ராவா டேஸ்ட் கூட்டுறதுக்கு இதை சுரைக்காய் வச்சு எப்படி பண்ணலாம், பரங்கிக்காய் வச்சு எப்படி பண்ணலான்றத இப்ப அடுத்து பார்ப்போம். நான் வந்து பரங்கிக்காய் ஒரு துண்டு எடுத்து அதை வந்து துருகி வச்சிருக்கேன். இந்த சைஸ்க்கு தான் அந்த துண்டை வந்து எடுத்து துருகி வச்சிருக்கேன்.
அதுக்கு அடுத்தது நான் பொடி பொடியாக சுரைக்காயை வந்து நெருக்கி வச்சுருக்கேன். சுரைக்காயை வந்து நீங்கள் துருக்குனீங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டுரும், அதனால பொடி பொடியாகவே நறுக்கிக்கோங்க. சில பேர் பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க, சிலர் சிகப்பு பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. சுரைக்காயும் நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் சுரைக்காய் பரங்கிக்காய் மட்டும் இல்லை, முருங்கை இலையும் யூஸ் பண்ணிக்கலாம், அடைக்க அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நான் அந்த அடமாவையே ரெண்டாக பிரித்து ஒன்றுத்தில் வந்து சுரைக்காயை போட்டுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு சுரைக்காய் அடை செய்யறதுக்கு வந்து அடை ரெடி ஆயிடுச்சு, அடை பேட்டர். இன்னொன்று பாத்திரத்தில் வந்து நான் வந்து பரங்கிக்காயை ஆட் பண்ணுறேன். துருகி வச்சிருக்க பரங்கிக்காயை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மாவு ரொம்ப கட்டியாகிட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அடை மாவு பதத்துக்கு நீங்கள் கொண்டு வரலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலுமே அடை சாஃப்டாக தான் வரும். இப்போ நம்மளுக்கு வந்து சுரைக்காய் செய்யறதுக்கு சுரைக்காய் அடைமாவும் பரங்கிக்காய் அடைமாவும் ரெடி. இப்போ நம்ம தவால ஊற்ற வேண்டியது தான். நாங்கள் வந்து எப்பயுமே பரங்கிக்காயும் முருங்கை இலையும் யூஸ் பண்ணி தாங்க செஞ்சு பழக்கம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் வந்து சீர்காழி போயிருக்கும் போது எங்கள் சித்தி வீட்டிலலாம் சீர்காழி பக்கம் சுரைக்காயை வச்சு செஞ்சு காட்டினாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த அடையும் டேஸ்ட்டாக. அதனால தான் நான் உங்களுக்கு ரெண்டுமே இப்போ காட்டுறேன். உங்ககிட்ட வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ, சுரைக்காயோ பரங்கிக்காயோ இல்லை முருங்கை இலையோ எதை வச்சு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அடை வந்து சேம் சாஃப்ட்னஸோட சூப்பர் டேஸ்ட்டில் வரும். நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து தோசைக்கல்ல வந்து மிதமான தீயில வச்சு நல்லா சூடான உடனே நான் ஃபஸ்ட்டு பரங்கிக்காய் அடையை வந்து ஊற்றிருக்கேன். எப்பயுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் அடை செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த வெங்காயம், இந்த பரங்கிக்காயோ சுரைக்காயோ அதெல்லாம் வெந்திருக்காது. அதனால நீங்கள் எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். அந்த மாதிரி யூஸ்வலாகவே அடைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே தேவைப்படும், அப்போ தான் அடையும் நல்லா வேகும். நீங்கள் எண்ணெய் கம்மியாக விட்டிங்கன்னா அடை வந்து ரொம்ப ரஃப்பாக ட்ரையாக இருக்கும், சாப்பிடவே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். அதனால நீங்கள் எப்பயுமே அடைக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக தான் எண்ணெய் விடணும். ஓரங்கள்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நீங்கள் அடையை திருப்பி போட்டு மறுபடியும் அதுக்கு தேவையான எண்ணெயை விடுங்க. இப்போ நம்ம சம்மருக்கு வந்து சீசன், இந்த சுரைக்காயும் பரங்கிக்காயும் சீசனல் வெஜிடபிள் தான், நல்லாவும் கிடைக்கும். இது ரொம்பவே குளிர்ச்சியும் கூட உடம்புக்கு. நீங்கள் அதனால் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து பரங்கிக்காய் அடை ரெடி. அடுத்து நம்ம சுரைக்காய் அடையும் ஊற்றிடுவோம். அதுவும் நல்லா வெந்த உடனே திருப்பி போட்டு இப்போ அதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளுக்கு சுரைக்காய் பரங்கிக்காய் அடை ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க, அடைனாலே அவியல் தான் சைட் டிஷ்ன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து கார சட்னி வந்து ரொம்பவே இதுக்கு சூப்பரான காம்பினேஷன். இந்த அடைக்கு நீங்கள் கார சட்னி தொட்டு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெண்ணெய் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். அப்படியே சூடான அடைக்கு வெண்ணெய் தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் வெண்ணெயை ஆப்ஷனலாக கொடுக்கலாம். சிலர் ஜாகரி வச்சும் சாப்பிடுவாங்க. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க, எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், நான் அடையை பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக வருங்க. நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அடை நல்லாவே சாஃப்டாக இருந்திருக்கும். இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு ஒரு இதை வந்து நான் பிரித்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாகவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைலிங். டடா, பை பாய்.